Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் முட்டு அத்தியாயம் 8. நேதாஜி போஸ் சாலையில் சக்கரவர்த்தியின் அலுவலகத்தில் டெலிஃபோன் கிளிங் என்று ஓசையிட்ட 3ஆம் வினாடி மயிலாப்பூரில் அவரது வீட்டு வாசல் கதவு கிளிக் என்று சத்தமிட்டது. இன்னொரு தாழ்பாள் டக் டக் என்று பூட் சொல்லி தேய்ந்தது. ஓங்கிய கையை மேகலை இறக்கவில்லை. கிளறிவிட்ட நெருப்பைப் போல சீறி வரும் ஆத்திரத்துடன் திரும்ப திரும்ப தேக்கு கதவை குத்தினாள். சிவந்துவிட்ட கைகளை தடுத்து பிடித்து கொண்டு அம்மா கெஞ்சினாள். வேண்டாம் மேகலை, வேண்டாம், எனக்கு மானம் போகிறது, வேண்டாம், போயிடுவோம் வா. ஆனால் மேகலை அவளுக்கு கட்டுப்படும் நிலையில் இல்லை. மனோரமாவின் தாயுடன் செய்திருந்த பேரம் முறிந்ததும் அம்மாவும் முறிந்து விட்டாள். ஒரு நாள் முழுவதும் அந்த சிறு குடும்பம் சாவி தரப்பட்ட பொம்மை போல இயங்கிற்று. தாய் அடங்கிவிட மகள் பொறுமினாள். உண்டு இல்லை என்று பார்த்துவிடும் உறுதியுடன் அன்னையையும் தங்கையையும் இந்த வீட்டுக்கு இழுத்து வந்தவள் மேகலை. இவ்வளவு தூரம் விஷயம் முற்றிய பிறகு பின்வாங்குவதை அவள் பெருத்த அவமானமாக கருதியதில் வியப்பில்லை. நீ சும்மாருமா, தலையா போயிடும், அதையும் பார்த்துடலாம் என்று அம்மாவை அதட்டியவள் ஆனந்தி படியின் ஓரமாக நடுக்கத்துடன் உட்கார்ந்து விட்டதை கவனித்தால் கோபம் வந்தது. எழுந்திரு ஆனந்தி, தெருவில் போகிறவங்க என்னவோ ஏதோ ஒன்று நினச்சிட போனாங்க என்று இறைந்ததும் அவள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நின்றாள். மகளின் ஆவேசம் தாயை மேலும் கலங்க வைத்தது. மேகலை, சொல்வதை கேள், இந்த வீட்டுக்கும் நமக்கும் என்று தொடங்கினாள். இன்னொரு தரம் இந்த வீடு இந்த வீடுன்னு சொல்லாதேம்மா, இது நம்முடைய வீடு, நம்முடைய வீடு. படிரண்டு பக்கத்திலிருந்து சாளரம் திறந்து கொண்டது. வேலைக்காரன் போல தோற்றமளித்த ஒரு ஆள் தலையை நீட்டி, சு ஏமா சும்மா சத்தம் போடுற, ஐயா தான் உள்ள விட முடியாதுன்னு கதை போட்டார, போவியாம என்றார். யாரப்பா நீ, புது வேலைக்காரனா என்று மேகலை வியப்புடன் விசாரித்தாள். சம்பளம் என்ன வாங்குறேன்னு கேள, சரிதான் போமே. வேகமாக அந்த ஆளை அப்பால் தள்ளிக்கொண்டு எட்டி பார்த்தது இன்னொரு முகம். அட பாவி மகனே, அவங்கள யார் நினச்சிட்டு பேசுகிற, இந்த வீட்டுக்கு எஜமானியம் மாடாவாங்க என்று கோபமான பேச்சை எடுத்து கதவின் தாழ்பாள்கள் நீக்கப்படும் ஒலி கேட்டது. சக்கு என்று மேகலை கூவினாள். வேலைக்காரி சக்கு ஒற்றை கதவை திறந்தாள். உள்ளவாங்க பெரியம்மா, யார் தடுக்கிறாங்க பார்த்துடுறேன், அழிஞ்சு போவாங்க உங்களை இப்படி. அவள் சொல்லி முடிக்கவில்லை. வளை அணிந்த சிவந்த கரம் ஒன்று அவள் கூந்தலை பிடித்து உள்ளே இழுத்தது. அடுத்த நிமிடமே கதவுகள் மீண்டும் பெருத்த ஓசையுடன் சாத்தி கொண்டன. அற்ப நாயே, யாரடி கொடுத்தாங்க உனக்கு அதிகாரம், தோலை உரிச்சிடுவன் ஜாக்கிரதை என்று உருமல் கேட்டது. மரமாக நின்றாள் அம்மா. அடைந்து கிடந்த துயரமெல்லாம் நீராகி கண் வழியை வழிந்தோடிற்று. தன் வீட்டுக்குள்ளே இருப்பவள் தனக்கு வழிவிடாமல் தடுப்பவள் யார் என்பதை கண்டதும் அவள் உடல் குலுங்கிற்று. இந்த நரகத்தில் 6 நிமிஷம் கூட நிற்க மாட்டேன் மேகலை, நீ என்ன வேணுமானால் செய்து கொள், என்னால் இருக்க முடியாது, புறப்பட ஆனந்தி என்று பதறும் குரலில் சொல்லிவிட்டு வாசலுக்கு ஓடினாள். ஆனந்தி அவளை பின்தொடர்ந்த அதே சமயம் ஒரு சிறு கார் சடார் பிரேக் போட்டு நின்றது. சவுந்தரம், என்ன இதெல்லாம் அலங்கோலம் என்று அதை ஓட்டி வந்தவர் கேட்டார். டாக்டர் ராமேஸ்வரன் தான். சிறு வயது முதல் அம்மாவை அறிந்தவராகையால் அவளை பெயர் சொல்லி ஒருமையில் அழைக்கும் உரிமை பெற்றவர். அவரும் வரட்டும், ஊரே கூட்டட்டும், அப்பாவின் மான சந்தி சிரிக்கட்டும் என்று மேகலை கருவிக்கொண்டான். காரின் பின் கதவை அவசரமாக திறந்து அம்மாவும் ஆனந்தியும் ஏறிக்கொண்டார்கள். அம்மா தலையை குனிந்து கொண்டு ஆனால் பதட்டத்துடன் அவரிடம் ஏதோ கூறினாள். டாக்டர் காரிலிருந்து இறங்கி வந்தார். மேகலையிடம், ஊர் சிரிச்சா யாருக்கு அவமானம் மேகலை? உள்ளே இருப்பவர்களுக்கா? பேசாம வா என்னோடு, நான் சக்கரவர்த்தியை தனியாக பார்த்து பேசுகிறேன் என்றார். அந்த காரியத்தை நானே செய்வேன், செய்யத்தான் போகிறேன், அவர் வரட்டும் என்றாள் மேகலை பிடிவாதமாக. சிறிது தயங்கினார் டாக்டர். பிறகு உன் இஷ்டம் சொல்லிவிட்டு அகன்றார். கார் புறப்பட்டது. அம்மாவையும் ஆனந்தியும் சுமந்து கொண்டு பிறந்து வளர்ந்து தவழ்ந்து விளையாடிய அதே வீட்டின் வாசற்படியில் பைத்தியக்காரியைப் போல, பிச்சைக்காரியைப் போல, அந்நிய பெண்ணைப் போல தான் உட்கார்ந்திருப்பதை எண்ணி மருகினாள் மேகலை. இதே கதவு சாத்தும் காரியத்தை அவள் விளையாட்டாக நடத்தியதுண்டு. குழந்தை பருவத்தில் அம்மாவும் அப்பாவும் 2 நாளைக்கு ஒரு முறை கடைக்கோ கண்ணிக்கோ காரில் புறப்பட்டு விடுவார்கள். மேகலை கூட வந்தால் கண்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கும்படி நச்சரிக்கிறாள் என்று வேலைக்காரி சக்குவிடம் விட்டு விட்டு போய்விடுவார்கள். அவள் மாடிக்கு தூக்கி கொண்டு போய் பராக்கு காட்டும் சமயத்தில் கார் புறப்பட்டு விடும். இனிமேல் இந்த சக்குவிடம் ஏமாறக்கூடாது என்று ஒவ்வொரு முறையும் மேகலை உறுதி கொள்வாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் சக்கு ஒரு புது தந்திரத்தை கையாண்டு அவளை மாடிக்கு கொண்டு போய் விடுவாள். கார் வந்து நிற்பதை பார்த்ததும் கோபம் வரும் மேகலைக்கு ஓடி வந்து கதவை சாத்தி தாளிட்டு விடுவாள். அவர்கள் உள்ளே நுழையுமேல் சக்கு அந்த சமயத்தில் மட்டும் அவளை நெருங்கவே நடுங்குவாள். மேகலையின் 32 பல்லும் புறங்கையில் பதிந்துவிடும் என்று அவளுக்கு தெரியும். இதே ஜன்னலின் முன்னால், இதே பூச்செடிக்கு பின்னால், இதே நீர் தொட்டி அருகே நின்று கொண்டு அப்பாவும் அம்மாவும் கொஞ்சுவார்கள். சமத்திலையா, நாளை கட்டாயம் அழைச்சி போகிறேன் என்பாள் அம்மா.
எனக்கு என்ன வாங்கி வந்த என்று மேகலை விரட்டுவாள். இதா என்று அப்பா கை நிறைய சாக்லேட்டை ஜன்னல் வழியை கொடுத்த பிறகுதான் வாசல் தாழ்பால் விலகும். 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் விதி அதே விளையாட்டை அவரிடம் தலை ஈழாக ஆடி காட்டுகிறது. சுள் என்ற வெயில் ஏறிக்கொண்டிருந்தது. மேகலை எழுந்து செடிகளின் ஓரமாய் குறுக்கும் நெடுக்கும் நடக்கலானாள். எதை சாதிப்பதற்காக இங்கே காத்திருக்கிறேன் என எண்ணி பார்த்தால் பதில் கிடைக்கவில்லை. மாலியை பற்றி சிந்தித்தால் 1000 10,000 வேதனைகளை மிதித்து ஒதுக்கும் பழைய இன்பமான நேரங்களை நினைவில் கொண்டு வந்தாள். புதிய கவலைகள் எழுந்தன. இனி ஆனந்தியும் மாலியும் சந்திப்பது நிச்சயம். சந்தித்த பின் திடீரென்று சலசலவென்று நீர்த்தாரை மேகலையின் தலையிலும் தோளிலும் விழுந்தது. முதல் ஒரு கணம் என்ன நடந்தது என்பதை அவளால் ஊகிக்க முடியவில்லை. சில்லென்று தோள்கள் நனைந்தபோதுதான் தன் நினைவு வந்தவளாக திகைப்புடனும் சினத்துடனும் தலை நிமிர்த்தி உயர நோக்கினாள். காலோடு தலை தீப்பற்றி கொண்டார் போல் எரிந்தது. வெரி சாரி, உன்னை கவனிக்கவே இல்லை. வாயும் மோவாயும் கழுவியவாறு மாடி வராந்தாவில் கைப்பிடியில் சாய்ந்து நின்றிருந்தால் மனோரமா. அலட்சியமானதொரு பாவத்தில் அவளுடைய தலை சாய்ந்திருந்தது. விழிகள் செருகியிருந்தன. நரம்புகளை உடைத்து கொண்டு குருதி பீறிட்டார் போல் ஆங்காரம் எழுந்தது மேகலையின் இதயத்தில். ஒரே எட்டில் வாசல் கதவை அடைந்து படபடவென்று முட்டியால் அறையலானாள். மறுபுறத்திலிருந்து பலத்த வாக்குவாதம் கேட்டது. திறக்காதே மனோரமா. நகர் சொல்கிறேன், எனக்கு தெரியும். கூடாதுன்னா கூடாது, அவர் கட்டளை மீறக்கூடாது. நான் சொல்லிக்கொள்கிறேன் அவரிடம். விலகு. படக்கென்று தாழ்பால் நீக்கி கொண்டது. புன்னையுடன் மனோரமா அழைத்தாள். உள்ளவா மேகலை, பலகாரம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இருந்தேன். நீ கீழே நிற்பதை பார்க்கவே இல்லை. வெரி சாரி. காது கருகில் சொட்டிய நீரை புடவை தலைப்பால் துடைத்து விட்டு கொண்டு அவளை ஏறிட்டு நோக்கினாள் மேகலை. அந்த கூந்தல் சுருள்களின் திமிர், கழுத்தின் திரட்சி, தோளின் கடைசல், உதட்டின் சுழிப்பு, அத்தனை வசீகரங்களும் அவளுடைய ஆத்திரத்தை கிளப்புவதாகவே அமைந்தன. கேவலமான இந்த கருவிகளின் துணையை கொண்டளவா இந்த வீட்டுக்குள்ளே இவள் புகுந்து கொண்டாள். அந்த முகத்தை கதவோடு மோதி ஒரே அறையில் நசுக்கிவிட வேண்டும் போல கோபம் சுடர்விட்டு எறிந்தது. ஆயினும் அவள் நிதானத்தை இழக்கவில்லை. மனோரமா இன்னும் சிறிது விலகி கொண்டாள். உள்ளவா மேகலை, நான் கூப்பிட்றேன், உள்ளவா. மனோரமா என்று தாண்டவம் பின்னாலிருந்து மீண்டும் எச்சரித்தாள். குபீர் என்று மேகலை முருவடித்தாள். அநீதியாக பறித்து கொண்ட சுகங்களை இழப்பதில் இவர்களுக்குள்ள நடுக்கத்தை இப்போதுதான் அவளால் உணர முடிந்தது. அத்தகைய பீதி என்னிடத்தில் ஏற்படவில்லை. ஏன், என் பக்கம் தர்மமும் நியாயமும் நீதியும் இருக்கின்றன. இனி நான் இவர்களை கண்டு பயப்பட மாட்டேன் என்ற புதிய உணர்வு உள்ளத்தில் பிறந்ததும் அவளுடைய பதட்டம் குறைந்தது. பயப்படாத தாண்டவம் என்றால் புன்னகை விடாமல். உரிமை இல்லாதவர்கள் கூப்பிட்டா நான் உள்ளே வந்து விட மாட்டேன். அழைப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் வரட்டும். நுழைவதற்கு எனக்குள்ள உரிமையை நிரூபித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்லது, வெளியிலே உட்காந்துரு என்று அவளுக்கு கிண்டலாக பதிலளித்த தாண்டவம். மனோரமா, அப்புறம் இவளோட என்ன பேச்சு, கதவை சாத்து என்றான் தங்கையிடம். பட ரோஷக்காரியாக இருக்கிறாயே என்றாள் மனோரமா அண்ணனை பொருட்படுத்தாமலே. பின்ன உன்னை போல இருக்க சொல்கிறியா? ஆக நான் ரோஷம் இல்லாதவன், மானம் கட்டவன், அப்படித்தானே? ஓரமாக இருந்த நாற்காலியை நிலைப்படிக்கு அப்பால் இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் மனோரமா. எதை கொண்டு அப்படி சொல்கிற மேகலை? அதையும் தெரிவித்து விட. அதை என் வாயால் சொல்லக்கூட அருவருப்பாக இருக்குது என்று மனோரமா கேலி சொட்ட சூழ் கொட்டினாள். என்னென்ன அப்படிப்பட்ட விஷயம்? எதை சொல்கிற இவ? தாண்டவத்துக்கு தொடக்கத்தில் இருந்த தயக்கம் மறைந்து விட்டது. உடன் பிறந்தவளின் குதர்க்க பேச்சை ரசித்தவனாக, தெரியலையே அம்மனா, அவள் அப்பாவை அநியாயமாக அவள் அம்மாவோட இருந்து பறிச்சிட்டிய, அதை தான் சொல்கிறா? ஐயோ பாவம் என்றாள் மனோரமா. இவ அப்பா ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, அதை இவ அம்மா இடுப்பில் வச்சு கொஞ்சிட்டு இருந்தா, அதை நான் பிடுங்கிட்டேன். அருவருப்பான விஷயந்தான். திடுப்பென்று அவள் குரலில் உஷ்ணம் ஏறிட்டு. ஏன் அங்கெல்லாம் என்ன வாழுதான்? ஒய்யார கொண்டையும் தாழம்பூவுமா? பொறு நிதானம் இழக்காதே. மேகலை பல்லை கடித்து கொண்டு தன்னைத்தானே எச்சரித்து கொண்டாள். ஓட்டாயே ஒரு போடு என்று தாண்டவம் கோரமாக நகைத்தான். எதை சொல்கிறேன்னு சொல்லட்டுமா? சொல்ல. தங்கையின் காதலனை மேகலை தட்டி பறித்தாளே, அதை குப்பென்று மேகலைக்கு வியர்த்தது. மனோரமா தலையை அசைத்தாள். அது இவ விவகாரம், நமக்கு என்ன? நான் சொல்ல வந்ததே வேற. என்ன? கொஞ்சம் முன்னாடி அவனு ஒரு டாக்டர் காரில் வந்தான். அவனோட இவ அம்மா சவாரி கிளம்புனால ஜோரா. சுளீர் என்று அவள் முகத்தில் பச்சை தண்ணீர் படு வேகமாக வந்து விழுந்தது. வெளியிலிருந்து திடுக்கிட்டு திரும்பிய மேகலை, மாலி என்று நெஞ்சை அடைக்க கூவிக்கொண்டு பாய்ந்தாள். தொட்டியிலிருந்து நீர் மொண்டெடுக்க உதவிய தகர கோவலையை தாண்டவத்தின் காலடியில் விசிறி எறிந்தான் மாலி. வெரி சாரி, நீங்கள் இருப்பதை பார்க்கவே இல்லையா என்றான். கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் நடந்துவிட்ட அந்த நிகழ்ச்சியின் வேகத்திலிருந்து முதலில்
மீண்டவன் தாண்டவன் தான். டேய் என்று உருமலுடன் தாவி எழுந்து மாலியின் கையை வளைத்து பற்றி உள்ளே இழுத்து தள்ளினான். அவன் எழுந்திருக்க, மாலி என்று மேகலை பதற, அண்ணா என்று மனோரமா வீரிட தான் அமர்ந்திருந்த நாற்காலியை தூக்கி மாலியின் தலையை நோக்கி வீசினான் தாண்டவம். பீரிட்டு கொண்டு வந்தது ரத்தம். மாலி சமாளித்து கொண்டு தாண்டவத்தை தள்ளி அமுக்கி அடக்க பார்த்தான். முதலில் அவன் கையே ஓங்கியிருந்தது. ஆனால் தாண்டவன் திமிரு எழுந்து விட்டான். மாலியின் கரங்களை முதுகுக்கு பின்னால் வளைத்து முறித்தவர், மேகலை மரியாதை இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ, ஒரு நிமிஷம் நிற்காத என்று கர்ஜித்தான். மாட்டேன், முடியாது முடியாது மாலி மாலி என்று கேவினாள் மேகலை. தாண்டவத்தின் கண்களில் கொள்ளிகளாகின. அவனுடைய தசைகள் புடைத்து நரம்புகள் முறுக்கேறுவது வெளிப்படையாக தெரிந்தது. 10 என்ற வரையில் உனக்கு அவகாசம், ஓடிடு. வெளியே போய் போலீஸையோ வேறு யாரையோ அழைத்து வர முயன்ற தோலைந்தாய்வன். என் கையில் விலங்கு ஏறுமுன் இவன் கழுத்தில் என் விரல் ஏறிடும். உஷாரு, போய் போ போ போ. மனோரமா கூட பீதி வசப்பட்டு பேசாது நின்றால். மாலிக்கு நினைவு தப்பிக்கொண்டே வந்தது. ஆயினும் உதட்டை சிரமத்துடன் பிரித்து, போயிடு மேகலை என்றான் ஒவ்வொரு எழுத்தாக. பித்து பிடித்தவளாக மேகலை வெளியே ஓடினாள். மாலியின் உடம்பு தோய்ந்தது. ஆனாலும் உனக்கு இத்தனை கோபம் ஆகாதுன்னா என்றாள் மனோரமா. அவள் மடியில் நினைவழிந்து கிடந்தான் மாலி. பின்மண்டையில் கசகசத்து காணப்பட்ட இடத்தில் பஞ்சை மடித்து வைத்து கொண்டிருந்தாள் அவள். கிடக்கிறான் நாய். வெறி யானை போல அறையில் உலாவிக் கொண்டு இருந்த தாண்டவன் சீறினான். ரொம்ப நாளாக இவனுக்கு சூடு காட்ட நினச்சிருந்தேன், இன்றைக்கி வகையாக மாட்டிட்டான். பெரியர் வர்ற நேரம் என்று வாசலை பார்த்தவர் பேசினாள் மனோரமா. இந்த மாதிரி நாம் அவருக்கு வீட்டில் கலாட்டை செய்த ஒரு நாள் மன்னிக்க மாட்டார். அப்புறம் என் திட்டமே குட்டிச்சவர். வேலைக்காரர்னு சொல்லி வச்சியா? யாவனாவது மூச்சு விட்டால் இவனுக்கு கிடைச்ச கதி தான் சொல்லிட்டேன். நடுங்காத. யார் நடுங்காங்க என்பது அப்புறம் தெரியும். காரை எடு என்றால் மனோரமா பதட்டமின்றி. மாலி மெல்ல புரண்டான். அந்தகாரத்தில் மூழ்கியிருந்தது அறை. விண் என்று தெரிக்கும் தலைக்காயத்தை மறந்து சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த மாலி முயன்றான். சோப்பு குமிழிகளைப் போல அவை பிடிக்கு அகப்படாமலும் பிடிபட்டாலும் உடைவதுமாக இருந்தது. ஸ்பிரிங் சுருள்கள் அமைந்த கட்டிலில் உயரமான மெத்தை உடம்புக்கு இதமாக இருந்தது. மந்தை வெளி அறையில் உள்ள கட்டிலில் ஒவ்வொரு கயிறும் ஒவ்வொரு காலும் மனக்கண் எதிரே நின்றன. விடையற்காலை வேளையாக இருக்க வேண்டும். கனத்த கம்பளி போர்த்தப்பட்டிருந்தும் தேகத்தின் மேல் ஈரத்துணி சுற்றி இருப்பது போல உடம்பு விடவெடுத்தது. இடுப்புக்கு பக்கத்தில் இருந்த தலையடையை இறுக அணைத்து கொண்டான். எழுந்திருக்க முயன்றான், முடியவில்லை. ஆனால் மூச்சை பிடித்து கொண்டு பிரயாசைப்பட்டால் எழுந்திருக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. அலுப்புடன் அசைவற்று படுத்து கொண்டான். இப்போது எழுந்திருந்து என்ன ஆக வேண்டும்? நினைவு, நடந்ததெல்லாம் நினைவு. வேகமாக கடைத்தெருவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான். இல்லை, பஸ் ஸ்டாண்டை நோக்கி. ஆம், கையில் புத்தகங்கள் இருந்தன. கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது. டாக்டரின் சிறிய கார் குறுக்கே வருகிறது. ஹலோ என்று கையை காட்டுகிறான். டாக்டரும் கையை வீசிவிட்டு போகிறார். இல்லை, போகவில்லை. சட்டென்று காரை நிறுத்தி அவனை அருகே கூப்பிடுகிறார். ஏதோ சொல்லுகிறார். என்ன? ஆமாம், சக்கரவர்த்தியின் மூத்த பெண் மேகலை தன் வீட்டு வாசல் அடம் பிடித்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். போய் கவனி, அவள் அம்மாவும் தங்கையும் டிஸ்பென்சரியில் இருக்கிறார்கள் என்கிறார். ஒன்றும் புரியவில்லை. புத்தகங்களை காருக்குள் எறிந்துவிட்டு மாட வீதிக்கு ஓடுகிறான். இதோ மேகலை நிற்கிறாள். இதோ மனோரமா மாடியிலிருந்து தண்ணீரை இறைக்கிறாள். சாரி என்கிறாள். மேகலையும் அவளும் வாசல் வாக்குவாதம் செய்கிறார்கள். மாலி வந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. நான் ஆத்திரத்தில் என்னவோ செய்தேன். எனக்கு எதுவோ நேர்ந்தது. சிந்தனையின் கூர்மை அவன் களைப்பை அதிகப்படுத்திற்று. எதை பற்றியும் யோசிக்காமல் வெறுமையான மனத்துடன் இருப்பது எப்படி? கிழிந்த தோரணம் போல அலையும் உள்ளத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? மெதுவாய் காலை நகர்த்தி சுற்று வட்டாரத்தை ஆராய்ந்தான். ஒரு ஜன்னல் தட்டுப்பட்டது. ஒரு பலத்த பிரயத்தனத்துடன் எழுந்து உட்கார்ந்தான் படுக்கையில். சாளரத்தின் கீழ் கதவை திறந்தான். நிசப்தமும் இருட்டும் தழுவி கொண்டிருந்தன. சாம்பலில் புரட்டி எடுத்த குன்றிமணிகளைப் போல தாரகைகள் பனியில் நனைந்து பங்களாய் மினுமினுத்தன. தெப்புக்குளம் எங்கே? கோபுரம் எங்கே? கண்ணை வலித்து ஆராய்ந்தான். வெறும் பொட்டல் காடான பிரதேசமே தெரிந்தது. நிச்சயம் இது மயிலாப்பூர் அல்ல, சக்கரவர்த்தியின் வீடு அல்ல, வேற்றிடம். யார் தனக்கு இவ்வளவு உபச்சாரமாக பந்தோபஸ்தாக இடம் கொடுத்து படுக்க வைத்திருக்கிறார்கள்? உடம்பில் தெம்பு ஏற்பட இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற துடிப்பும் அதிகரித்தது. படுக்கையிலிருந்து இறங்கி நின்றான். தரையின் சிலுசிலுப்பு உள்ளங்காலை குத்தி எடுத்தது. தடுமாறியபடி நடந்தான். கதவு எதிர்பட்டது. இழுத்தான். திறக்க முடியவில்லை. வெளியே தாடப்பட்டிருக்கிறது போலும். குளரில் உடம்பு மேலும் வெடவெடுத்தது. திரும்பி படுக்கையில் வந்து சாய்ந்தான். காலம் ஓடிற்று. நித்திரை வரவில்லை. வெளியே திறக்கப்படும் ஓசை கேட்டது. கண்ணை பாதி திறந்து கொண்டு உற்று நோக்கினான் மாலி. கதவும் பாதி திறந்தது. வெகு தூரத்தில் எரியும் விளக்கின் வெளிச்சத்தில் வாசலின் குறுக்கே நிற்கும் உருவம் நிழல் படம் போல் வெளி வடிவம் மட்டுமே தெரிந்தது. உடம்பின் திரட்சி, கேசத்தின் சுருள் யார் என்பது புலப்பட்டு விட்டது. மனோரமா ஓசையின்றி உள்ளே வந்து ஓசையின்றி கதவை சாத்தினாள். அவள்
விளக்கின் வெளிச்சம் தடைப்படவே அவளுடைய உருவமும் இருளில் கலந்தது. காலடி ஓசை மாத்திரமே கேட்டது. கிட்டத்தட்ட மாலியின் உடம்பு ஒருமுறை சிலிர்த்தது. உஷ்ணத்துக்கு ஏங்கி தலையணையை மார்போடு இறுக்கிக் கொண்டான். தொடரும்.